ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கிளாஸ் ரைஸ் வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி சோக் பண்ணுறதால அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு உதிரியாக உடையாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நான் 2 ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்க்குறேன். 4 மிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீடியம் சைஸ் வந்து தக்காளியையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கோகனட் நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ குக்கரில் நல்லா ஹீட் ஆனதும் நான் ஆயில் சேர்த்து அது கூட நான் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போது முந்திரி, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பைசி வந்து வேறு எதுவும் மசாலா சேர்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு இதை விட கூடுதலாக ஸ்பைசி வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ணிப்பேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அந்த ஆனியன் வந்து வேகும். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நமக்கு ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி நல்லா ஜூஸியாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் மூடி வைக்கிறதுனால அது நல்லாவே வெந்துடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நான் 2 கிளாஸ் ரைஸ் வச்சுருந்ததுனால நான் இப்போ ஒரு 4 கிளாஸ் இல்லை கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்பேன். ஸோ இப்போ 4.5 கிளாஸ் தண்ணிக்கு நான் ஒரு 2.5 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டு மீதி வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சேர்த்துட்டேன். இப்போது சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 3 விசில் வந்துச்சு. எனக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.